ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சோப் பார்க்க போறோம்னா, நம்ம முகப்பருவை தடுக்கிறதுக்கும் நம்ம கண்ணோட கருவளையம் நீங்கிறதுக்கும் நம்ம உடலை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான மில்க் அண்ட் ரைஸ் சோப் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கு அரைப்பல அந்த அரிசி மாவு இருந்தால் கூட ஓகே. அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக சேர்த்தாலே ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கணும், ஓகேங்களா? நிறையா போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சோப்பு வராது. அதுக்கப்புறமா அதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளிசரின் சோப் பேஸ் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு சோப் செய்கிறதுக்கு 100 கிராம் போதுமானது. நீங்கள் எத்தனை சோப் செய்கிறீங்களோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக சோப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 100 கிராம் அளவே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 100 கிராம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கிளிசரின் சோப் பேஸ் இல்லை அப்படின்னா பியர் சோப்பில் ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். பியர் சோப் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அது உள்ள நம்ம சோப் பேஸ் வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆகும்போது ஏதாவது வாசனை வருமா அப்படின்னு கேட்டால் எந்த வாசனையும் வராது. ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. வாசனை வந்தால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வாசனையும் வராது. கண்ணாடியாக நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த லிக்விட் இருக்கும். இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த சோப் நம்ம அதில் சேர்த்துருக்கிற அரிசி மாவு நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின் பளபளப்பாக இருக்கிறதுக்கு இந்த சோப் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதில் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு ப்ளஸ் மில்க் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதுலேயே அரிசி மாவு மில்க் தனித்தனியாக ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணால் குட்டி குட்டியாக கட்டியாக நின்றுக்கும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். நீங்கள் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதை ஆட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், எசன்ஸ் ஆயில் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாசனைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணுங்கள். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோப் மோல்டு எடுத்துக்கலாம். அந்த மோல்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் சோப்பை ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு 5 to 6 hour அப்படியே வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் தான் ஒரு 1 hour வச்சு எடுக்க போகிறேன். கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணுமான்னு கேட்டால் இல்லை, வெளியிலேயே நீங்கள் வச்சுக்கலாம், கட்டி ஆகிடும். இப்போ சோப்பை வெளில எடுத்துடலாம். இந்த சோப் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.